தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதா மற்றும் வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்க வலியுறுத்தி சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் RN ரவி காலம் தாழ்த்தி வந்ததால் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது ஆளுநர் இப்படி மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதம் என கூறி தமிழக அரசின் 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே சிறப்பு அதிகார சட்டத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டது. அதன்பின் அந்த 10 மசோதாக்களும் சட்டமாகும் என தமிழக அரசிதழில் அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து அந்த தீர்ப்பின்படி ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். முதலமைச்சர் பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார். இந்த நிலையில் தமிழகத்தின் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கான மையங்களாக உயர்கல்வியின் உலகளாவிய தலைமையகமாக நம்முடைய தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் திகழ வேண்டும். இதுதான் என் கனவு. உலகெங்கிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியாளர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்புகளிலும் ஆராய்ச்சி பொறுப்புகளிலும் சிறந்து விளங்கி வருகிறார்கள். அவர்களில் பலரும் நமது தாய் தமிழ்நாட்டிற்கு நமது இளைஞர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் மாநிலத்தின் அறிவுசார் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் தயாராக உள்ளனர். அவர்களது திறமையும் அறிவையும் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் திறனாளர்கள் என்னும் திட்டம் வகுக்க வேண்டும். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வியும் மட்டுமே போதிக்கப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களோ கட்டுக்கதைகளோ தவறியும் மாணவர்களிடையே பரப்பிடக்கூடாது. சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கற்பதுதான் தலையாய கடமை. பிரிவினையை தூண்டும் கருத்துக்களுக்கோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை. இதில் எந்தவிதமான சமரசமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார்.